நடந்த ட்ரைனேஷன் ஃபைனல்ல நம்ம இந்தியன் ஏ டீம் ஸ்ரீலங்கன் ஏ டீமை வீழ்த்தி கோப்பையை தட்டி தூக்கிட்டாங்களேப்பா. ஆமாங்க, இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியன் ஏ டீம் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பேட்டிங்ல சும்மா பிரிச்சு மேஞ்சு 377 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் வந்து சேஸ் பண்றது பயங்கர டஃப். அப்படியே சேஸ் பண்ணாலும் ஸ்டார்டிங்ல இருந்து மரண மாசான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா ஸ்ரீலங்கா அதுக்கு தகுந்தாப்புல விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஆரம்பத்திலே அவங்களுக்கு வந்து அதிர்ச்சிங்க. அவிஸ்கா பெர்னாண்டோ, திக்வேலா, அதுக்கப்புறம் வனிடு பெர்னாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரோட விக்கெட்டையும் எஸ்தக்கூர் மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டாப்ல. இதனால ஸ்ரீலங்கன் ஏ டீமை பொறுத்த வரைக்கும் 75 ரன்னுக்கே 3 விக்கெட்டை இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஆகா ஸ்டார்டிங்லேயே 3 விக்கெட் போயிடுச்சு, இதே மாதிரி நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணோம், அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து ஈஸியா ஸ்ரீலங்காவை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் சமர விக்ரமா, சாகன் 2 பேரும் நல்ல இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அவ்வளவு ஈஸியா விட மாட்டோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷனை கொடுப்போம்னு சொல்லிட்டு 2 பேருமே நல்லா விளையாண்டு அசத்துனாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது இவங்களும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சாகன் போனா என்ன, இன்னொரு சாகன் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வனுஜா சாகனும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் நல்லா விளையாண்டு அசத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா வைசாக் வியாஸ்காந்தும் வந்து நானும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்னு சொல்லி 2 பேரும் நல்ல இன்னிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ விப்ராஜ் நிகம், அங்குல் ராய் இவங்க 2 பேரோட விக்கெட் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. 48வது ஓவர்ல 311 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியன் ஏ டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளா 66 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டோங்க. இந்த மேட்சை உண்மையிலே நம்ம இந்தியா இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு காரணம் வைபவ் சூரியவன்சியோட அதிரடியான ஆட்டம் தாங்க. ஏன்னா அவர் தான் வேற லெவல் இன்னிங்ஸ் கொடுத்து 29 பால்ல 94 ரன்னை வந்து எடுத்து விட்டாரு. இதே அவர் மட்டும் இந்த அளவுக்கு அதிரடி காட்டாம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்கனால ஒரு 300 ரன் வரைக்கும் தான் வந்து எடுத்திருக்க முடியும். ஆனா இவரோட அதிரடியான ஆட்டத்தினாலதான் நம்ம இந்தியா வந்து 377 ரன் வந்து எடுத்தாங்க. அந்த ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம தான் ஸ்ரீலங்கா வந்து தோத்து போயிட்டாங்க. ஆனா ஸ்ரீலங்காவை சும்மா சொல்லக்கூடாதுங்க, நாங்க முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுப்போம்னு சொல்லிட்டு 311 ரன் வந்து எடுத்திருக்காங்க. இதுலயும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல விக்கெட்டை விட்டு கொடுக்காம கொஞ்சம் வந்து நிதானமா விளையாண்டு விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளையாண்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போய் இன்னும் டஃப் ஆக்கியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து விக்கெட்டை விட்டு கொடுத்ததுதான் ஸ்ரீலங்கா இந்த மேட்சை வந்து தோக்குற மாதிரி வந்து ஆயிப்போச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல விக்கெட்டை எடுத்தது வந்து எஸ்தக்கூர் தாங்க, அவரை வந்து பாராட்டியே ஆகணும். அவர் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து அசத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகமும் அவரோட பங்குக்கு நல்லா பவுலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்தாரு. நம்ம இந்தியா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இந்த மேட்சை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ண முடிஞ்சுச்சு. எது எப்படியோ நம்ம ஃபைனல்ல வந்து தட்டி தூக்கியாச்சு. நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.